கிட்டத்தட்ட அந்த வாக்கு வங்கியை குறி வச்சு கொள்ளையடிக்க தான் வராரு. அப்படி எடுத்து அரசியல்ல எல்லாத்துக்கும் இடம் உண்டு. அது தேர்தல் அரசியல்ல வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இருக்காது. எல்லா கிரிமினல் தனமும் விளையாடுகிற இடம் அது. வரதான் சார் செய்வோம். நீங்க பாதுகாத்துக்கோங்க. தொண்டர்களே உங்களுக்கு நாங்க இருக்கோம். எங்களை நம்புங்கன்னு சொல்லுங்க. அந்த தொண்டனை ஏத்துக்க வைங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். நீங்க ஒரு பெரிய கட்சி வரும், பிரம்மாண்ட கட்சி வரும், பிரதான கட்சி ஒன்று வரப்போகுது, வெறுத்துருங்க, பொறுத்துருங்க, எந்த கட்சி வரப்போகுதுன்னு உட்கார வச்சு கேட்கணும் முதல்ல வர. சரிதானா? இனிமேலும் உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. ஒன்றுபட்ட அதிமுக முதல்ல ஒன்னாக்கு, நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா எல்லாம் நம்மளை தேடி வருவான்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த 2ஆம் கட்டம். நீங்க சொன்ன செல்லூர் ராஜ், செம்மல்ல தொடங்கி வேலுமணி, தங்கமணி, பொன்னையன் வரைக்கும் உங்களுக்கு பிடிக்குது. அப்படி கட்சி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா வர்றவன் போறவெல்லாம் ஏறி மிதிச்சுக்கிட்டு தான் இருப்பான். இதை இவர்கள் செய்ய தவறினால் எடப்பாடி உட்பட இந்த முன்னாள் அமைச்சர் உட்பட எவருடைய ஒருவரையும் கூட ஜெயலலிதாவின் ஆன்மா மன்னிக்காது. ஏன்னா அவங்க ஆன்மாவை பத்தி அடிக்கடி பேசுற ஆட்கள் எல்லாம் ஒரு துளி கூட மன்னிக்காது. நான் ஏதோ சாப விடல. அந்த கட்சியினுடைய அரசியலை தொடர்ந்து நீண்ட காலமா பார்த்துட்டு வர்றதுனால நான் இதை சொல்றேன்.